வண்டியை எடுக்க விட மாட்டேன். நான் ஒரு ஆள்னு நீங்க நினைக்கிறீங்க. வண்டியை தொடவே விட மாட்டேன். உங்க மேனேஜர் வர சொல்லுங்க. உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலையா இருக்கு சார். பொன்னமராவதி டிப்போல 10 நாளைக்கு முன்னாடியே போய் நான் அந்த இது வரையிலே போய் சொல்லிட்டு வர்றேன். நீங்க வண்டியை எடுக்கவே கூடாது சார். இந்த இடத்த விட்டு வண்டியை எடுக்காதீங்க. யார் வேணாலும் உங்க டிப்போ மேனேஜர் யார் வரணுமோ வர சொல்லுங்க. இங்க வீடியோ லைவ் ஆகுது, அத்தனை டிவிலையும் வருது. போய் நேரடியா மேனேஜரை போய் சந்திக்க போய் நேர போய் டிப்போல சொல்லிட்டு வாரு. வண்டியை நீங்க அனுப்பாதீங்க சார். அந்த மாதிரி இருக்க வண்டியை நீங்க எங்க பகுதியில விடாதீங்க. எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலையா இருக்கு. கீழே போனா பள்ளத்துல சரிஞ்சிரும் சொல்றேன். மேனேஜர் வராம இந்த வண்டிகளை சேஞ்ச் பண்ணாம இந்த ரூட்ல வண்டி விடவே மாட்டேன் நானு. உங்க இஷ்டத்துக்கு பண்றதுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எவ்வளவு பேர் சார் வராங்க? மாடர்ன் ஸ்கூலுக்கு வளம்பட்டி ஸ்கூலுக்கு அங்க புதூர் யூனியன்ல வேலை பார்க்குற அத்தனை பேர் இதுல வராங்க. டீச்சர்ஸ் வராங்க. உயிருக்கு உத்தரவாதமே இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உங்க டிப்போ மேனேஜர் 10 நாளைக்கு முன்னாடி பார்த்து கூட வண்டியை சரி பண்ணி அனுப்பலைன்னா இந்த வண்டியை நான் தொட விட மாட்டேன், எடுக்க விட மாட்டேன். சார் வணக்கம், சொல்லுங்க சார். மாத்து வண்டி போட்டிருக்கீங்க சார். ஆனா வரது அதே வண்டி தானே சார் வருது. அதே அந்த பேப்பர் ஓட்டுனா 13ஆம் நம்பர் தான் வருது. ஆல்ரெடி ஒரு வண்டி 11 இருந்தது, பிரச்சனையா இருந்துச்சு, அதை மாத்தி கொடுத்துருக்கீங்க. என் பேர் பொன்மணி பாஸ்கரன், சிவகங்கை மாவட்ட முன்னாள் சேர்மன். இன்று காலை சிங்கமுனரியிலிருந்து பொன்னமராவதி செல்லுகின்ற அரசு பேருந்து பிரான்மலை உச்சியில் ஏற முடியாமல் வழியிலேயே பழுதடைந்து நின்று விட்டது. அதில் பயணம் செய்த பயணிகள் சுமார் 40 பேர் மிகுந்த சிரமப்பட்டு மன உளைச்சலோடு நடைபயணமாக சென்றிருக்கின்ற ஒரு அவல நிலை நடைபெற்றிருக்கின்றது. ஏற்கனவே இது சம்பந்தப்பட்ட செய்திகளை காணொலியிலும் சரி ஊடகத்திலும் சரி பல்வேறு வகையிலே அரசின் கவனத்திற்கு சென்றது. ஆனால் அரசு அதை பற்றி அக்கறை கொள்ளவில்லை, கவலை கொள்ளவில்லை. ஏனென்று கேட்டால் இந்த பகுதி பிரான்மலை அடிவாரத்தில் உள்ள இந்த எஸ்புதூர், உலகம்பட்டி இந்த பகுதியெல்லாம் விவசாயிகள் சார்ந்த பகுதி, ஏழை மாணவர்கள் படிக்கின்ற பகுதி, கூலி தொழிலாளர்கள் செய்கின்ற இந்த பகுதியாக இருக்கின்ற காரணத்தில் அரசுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. தயவு செய்து அரசு அதிகாரிகள் இது கடைசியாக எங்களுடைய எச்சரிக்கை பதிவை செய்கின்றோம். புதிய பேருந்து இந்த வழித்தடத்தில் விட வேண்டும். சம்பந்தப்பட்ட போக்குவரத்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கவனத்திலே சிறப்பு கவனம் செலுத்தி மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிவுறுத்த வேண்டும். காரைக்குடி மண்டல போக்குவரத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்த வேண்டும். ஒருவேளை மீண்டும் இதே பழுதடைந்த பேருந்து இந்த பகுதியில் இயக்கி அதனால் ஏற்படுகின்ற விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டால் அந்த மரணத்திற்கு யார் பொறுப்பேற்பது என்பதை நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால் அரசுடைய பேருந்தை நம்பித்தான் இந்த பகுதி பயணிகள் பயணிக்கின்றார் என்பதுதான் உண்மை. இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த பகுதி மக்களை உயிரை நீங்கள் விளையாட வேண்டாம். தயவு செய்து உடனடியாக இந்த பகுதியில் செல்லுகின்ற அனைத்து பேருந்துகளையும் மலை உச்சியில் ஏறுகின்ற இந்த பேருந்து என்பது மிகுந்த புதிய பேருந்தாக இருந்தால்தான் அது சரியாக செல்லும். இல்லை என்று கேட்டால் இப்படி கற்களை தூக்கி கொண்டு முட்டு கொடுக்கின்ற வேலை, மரங்களை எல்லாம் கொண்டு உயிரை காப்பாற்றுகின்ற பயணிகள் ஓடுகின்ற பேருந்திலை குதித்து கற்களை எடுத்துக்கொண்டு சென்றால் இது எவ்வளவு மோசமான நிலை ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து இதை உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவர்களுடைய மனசாட்சியோடு இதில் கவனம் செலுத்த வேண்டும். ஏழை மக்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும். இந்த பகுதியினுடைய வாழ்வாதாரம் இந்த ஏழை மாணவர்கள் படிக்கின்ற பகுதி, அரசு ஊழியர்கள் பயணம் சென்ற பகுதி என்பதை புரிந்து கொண்டு உடனடியாக இதில் புதிய பேருந்தை இந்த பகுதியில் இயக்க வேண்டும் என்பதை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.